ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு, அதே மாதிரி மத்தியானம் 3 மணிக்கு டிசம்பர் மாசம் சம்பந்தப்பட்ட 2 தரிசன டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. இதுல வைகுண்ட துவார தரிசனத்துக்கான நாட்களுக்கான டிக்கெட்ஸ் ஓபன் ஆகல. 300 தரிசனத்துல ஓபன் பண்ணுவாங்களா, அதே மாதிரி நாளைக்கு இருக்கக்கூடிய டிக்கெட் புக்கிங்கான இன்ஃபர்மேஷனும் இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்களையும் பார்க்கலாம். 24ஆம் தேதியிலிருந்து நமக்கு பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்களும் தர்ஷன் போறீங்க, புரட்டாசி மாசத்துல போறீங்க, இந்த வாரம் சனிக்கிழமையில போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் திருமலைக்கு ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான தகவலை பார்ப்போம். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு டிசம்பர் மாசத்துக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. புக்கிங் பொறுத்த வரைக்கும் பெருசா எரர்னு சொல்லி இல்லை. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிபே ரொம்பவே எரர் இல்லாம நமக்கு ஃபாஸ்டாவே புக்கிங் பண்ண ஹெல்ப் பண்ணுது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த மாதிரி 300 தர்ஷன் ஆகட்டும், ஆர்ஜித சேவா ஆகட்டும், ஒரு 2 டேப்ல வேற மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணிக்கோங்க. எதுல வர்ச்சுவல் கியூ கம்மியா வருதோ அந்த இதுல நீங்க புக்கிங் ஃபாஸ்டா பண்ணா கிடைக்குது. இன்னொரு விஷயம், ஷார்ப்பா 10 மணிக்கு நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணா நமக்கு வர்ச்சுவல் கியூ ஆறுது இல்ல, டேபை 2-3 டைம் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது தான் கியூ வருது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சான்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிசம்பர் 30ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் திருமலையில வைகுண்ட துவார தரிசனம் இருக்கும். நமக்கு டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு தான் வைகுண்ட வாசல் திறப்பாங்க. பட் 10 நாள் திருமலையில மட்டும் நமக்கு இந்த தரிசனம் சொர்க்கவாசல் தரிசனம் பார்க்க முடியும். இதனால ஆர்ஜித சேவா டிக்கெட்ல 29, 30, 31 3 நாட்களுக்கு தரிசன டிக்கெட்டுகள், அதாவது ஆர்ஜித சேவாவும் ஓப்பன் ஆகல, வர்ச்சுவல் சேவாலையும் அதே மாதிரி அந்த 3 நாட்கள் நமக்கு தர்ஷன் டிக்கெட் பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணல. மேபி 300 தரிசனத்திலையும் இப்படி இருக்கலாம். 30, 31 ஓப்பன் ஆகாது. ஸோ 29 என்ன அப்படின்றத நமக்கு கன்ஃபார்மாக தெரியாதுங்க. அதனால நமக்கு இந்த 10 நாளுக்கான தரிசன டிக்கெட் தனியாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்த மாசத்துல 2026 ஜனவரி மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். பட் அப்பவும் இந்த வைகுண்ட துவார தரிசனத்து நாட்களுக்கான டிக்கெட்ஸை பிளாக்ல தான் வைப்பாங்க. மேபி இதோட அப்டேட் நவம்பர் மாசம் கடைசியில டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. யாராவது இந்த டேட்ல போற மாதிரி பிளான் இருக்குன்னா வெயிட் பண்ணி தான் நீங்க புக் பண்ணி ஆகணும். இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்கல்ல இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட், அதே மாதிரி வர்ச்சுவல் சேவா டிக்கெட்லாம், அப்போ பிரம்மோற்சவ டைம்ல ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னா ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னா நமக்கு 300 தரிசன டிக்கெட் அது மட்டும் தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. 300 தரிசனம், ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட், எஸ்எஸ்டி டோக்கன், இது மட்டும் தான் நமக்கு வைகுண்ட துவார தரிசனத்துல இருக்கும். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் பிசிக்கல் சேலஞ்சுக்கான டிக்கெட் ஓப்பன் பண்றாங்க. இதுலயுமே இந்த 3 நாட்கள் பாத்தீங்கன்னா பிளாக்ல தான் இருக்கும். ஸோ இந்த 3 நாட்கள் போற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் புக் பண்ண முடியும். வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலயுமே எல்லா டிக்கெட்டுமே நமக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நீங்க 300 தர்ஷன் டிக்கெட் தான் டிசம்பர் மாசத்துக்கு புக் பண்ற மாதிரி இருக்கும். டிசம்பர் 30 டு ஜனவரி 8 வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகாதுங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களோட பேரண்ட்ஸ் 65 வயசுக்கு மேலே இருக்காங்க, அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ஓரளவுக்கு நார்மலா அவங்களுக்கு தனியான ஒரு கியூல போயிட்டு தர்ஷன் பார்த்தா பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வந்தா பரவாயில்லன்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நாளைக்கு மதியம் ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட் புக் பண்ணுங்க. இது முழுக்க இலவசம் தான். இந்த டைம் லக்கி டிப்ல அங்க பிரதர்ஷன சேவா ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்காவது லக்கி டிப்ல நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அங்க பிரதர்ஷன சேவா கிடைச்சிருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் இது ஆட் பண்ணதுனால நமக்கு லக்கி டிப்ல கிடைச்சா மட்டும்தான் இனி அங்க பிரதர்ஷனம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ இதுல ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு. மேபி இருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி இந்த சேவா செஞ்சு தரிசனம் பார்த்தவங்களுக்கு லக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்படி சுப்ரபாத சேவா மற்ற சேவாக்களுக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்றோமோ அந்த மாதிரி தான் இந்த ஆர்ஜித சேவாவுக்கும் நம்ம ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் 500 ருபீஸும் 300 தர்ஷன் நாங்கள் மார்னிங் 10:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. தர்ஷன் டைம் பார்த்தோம்னா 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கனுமே இன்னைக்கு 21,000 டிக்கெட்ஸ் பக்கமா கொடுத்திருக்காங்க. டிக்கெட்டோட கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பிரம்மோற்சவம் டைம்ல ஒரு நாளைக்கு 25,000 டோக்கன் கொடுக்க போறதா ஏற்கனவே டிடிடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுமே வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம்.
ஏன்னா நிறைய பக்தர்கள் வருவாங்கன்றதுனால டிக்கெட்டோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 21,000 பக்கமா டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரி மட்டோட டோக்கன் பொறுத்த வரைக்கும் 3000க்கு மேலே கொடுத்துருக்காங்க. 5 மணிலேருந்து டோக்கன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டைம்னு பார்த்தோன்னா நைட்டு 7:30 மணி ஆகுது. இப்போ டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் 15,000 டிக்கெட்ஸ் இன்னமும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போகிறீங்கன்னா விஷ்ணு நிவாசத்தில் வாங்கிக்கலாம். மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனீங்கன்னா ஸ்ரீனிவாசத்தில் வாங்கிக்கலாம். அலிப்பிரி நடைபாதை கிட்ட போனீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த டிக்கெட்ஸ் கிடைக்கும். 15,000 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பக்தர்களோட எண்ணிக்கை வாங்குறது கொஞ்சம் ஓரளவு நார்மலாக இருக்குன்னு தான் சொல்லணும். 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து பிரம்மோற்சவத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. க்ரௌட் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே டிடிடி வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் டிக்கெட். அதே மாதிரி வந்து இப்போ இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட இன்ஃபர்மேஷன். நேற்று எவ்வளோ பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்கன்னா 67,408 பேர் நேற்று தர்ஷன் பார்த்துருக்காங்க. கூட்டம் வந்து குறைஞ்சிருச்சு. நேரடி சர்வ தர்ஷனம் பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிடி ஷேர் பண்ணியிருக்காங்க. சுமார் வந்து இலவச தரிசனம், நேரடி இலவச தரிசனத்துக்கு 5 மணி நேரம் தான் வந்து ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு ஒரு 2லேருந்து 4 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். எல்லா தரிசனத்துக்குமே நேரம் வந்து குறைஞ்சிருக்கு. நேரடி சர்வ தரிசனம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி காலையில் 7 மணியோட ஸ்டேட்டஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தர்ஷனத்துக்கு போகிறவங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி தான் போகணுன்ட்டு இல்லை. இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் போய் நேரடி சர்வ தரிசனத்தில் கூட ஜாயின் பண்ணி சாமி வந்து பார்க்கலாம். திருமலையே வண்ண விளக்குகளால் நைட்டு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்கும். பிரம்மோற்சவத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கான ஃபோட்டோஸுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நேற்றெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்வதர்ஷனத்துக்குலாம் வந்து க்ரௌடே இல்லை, நோ க்ரௌடுன்னு எஸ்எஸ்டியும் சர்வதர்ஷனத்துக்குலாம் வந்து மத்தியானம்லாம் க்ரௌட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு பிரம்மோற்சவத்துக்கு கூட்டம் வர வாய்ப்பு இருக்குது. காலையில் 9:30 மணிக்கு போகிற எஸ்சி டிக்கெட் அதாவது 300 ரூபா தர்ஷனத்துக்கு போயிருக்காங்க. 10:15 ஓப்பன் பண்ணி 11:15 அதாவது 1 மணி நேரத்தில் கூட நேற்று ஒருத்தவங்க தர்ஷன் பார்த்துட்டு வந்தோன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளையெல்லாம் இவ்வளோ கம்மியாக தர்ஷன் பார்க்கவே முடியாது. அதுவும் 300 ரூபா தர்ஷன்லாம் 1 மணி நேரத்தில் பார்த்தது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வந்து நேற்று 20ஆம் தேதி கூட வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஜஸ்ட்டு வந்து 8:45 போயிட்டு 10:30 மணிக்கெலாம் ரொம்ப சீக்கிரமாக தர்ஷன் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தர்ஷன் போயிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து தர்ஷன் பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் இன்றைக்கி முக்கியமாக டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீவாரி சலக்கட்ல பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக செப்டம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு கருட சிவாகன சேவை வந்து இருக்குது. அதில் அலங்கரிக்க சென்னையிலிருந்து திருமலைக்கு வரும் தெய்வீக குடை ஊர்வலத்தின் போது பக்தர்கள் எந்தவித பரிசுகளையும் வழங்கக்கூடாது என்று தேவஸ்தானம் வந்து வேண்டுகோள் வந்து விடுத்திருக்காங்க. பக்தர்கள் வழங்கும் பரிசுகள் டிடிடியை அடைவதில்லை என்றும் இந்த பரிசுகளுடன் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் டிடிடி வந்து மீண்டும் வலியுறுத்தியிருக்காங்க. ஸ்ரீவாரி வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் போது பல இந்து அமைப்புகள் சென்னையிலிருந்து திருமலைக்கு ஊர்வலமாக குடைகளை நன்கொடையாக வழங்கி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு வழங்குகிறார்கள். ஊர்வலமாக கொண்டு வரப்படும் இந்த குடைகள் செப்டம்பர் 27ஆம் தேதி திருமலையை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் இருக்க ப்ரெஸ் ரிலீஸ்ங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட் வந்து பார்க்கலாம். 300 ரூபா டிக்கெட் வந்து டைரெக்டாக திருமலையில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த அங்க பிரதர்ஷன டிக்கெட் இதுக்கு முன்னாடி டைரெக்டாக புக் பண்ணும்போது 90 நாள் டைம் கேப் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ லக்கி டிப் அப்படின்றதுனால நமக்கு வந்து 180 நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகிருச்சுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஃபோன் நம்பரில் ஆதார் கார்டு வைத்து சேவா டிக்கெட் புக் செய்தால் அடுத்த தரிசனத்துக்கு இடைவேளை எவ்வளவு நாட்கள், அதே போல் விர்ச்சுவல் சேவா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஃபோன் நம்பர் வச்சு பண்ணிங்கன்னா 300 ரூபா தரிசனம் அப்படின்னா 30 நாள் டைம் கேப், அதாவது தரிசன நாள்லேருந்து அடுத்த தரிசன நாள் புக் பண்ணுறதுக்கு. ஆர்ஜித சேவா டிக்கெட்னா 180 நாள், எலக்ட்ரானிக் டிப்பில் செலக்ட் ஆனீங்கன்னா 180 நாள், சீனியர் சிட்டிசன் டிக்கெட்னா 90 நாள் இருக்கும். அதே போல் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுக்கு அந்த மாதிரி எந்த டைம் கேப்பும் கிடையாது. நீங்கள் மாதத்தில் 1 தடவை 2 தடவை கூட வந்து தாராளமாக புக் பண்ணிக்க முடியும். 28/9/2025 அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 28 அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரம்மோற்சவத்தில் வரனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கக்கூடிய க்ரௌட் அப்படிங்கிறது வெளியில் அதிகமாக வெயிட் பண்ணாங்கன்னா மதியம் 2 மணிக்கு மேலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லை நார்மலாக இருக்குன்னா 5 மணிக்கு மேலே கொடுக்குறாங்க. ஸோ மதியம் உங்களுக்கு 2 மணிக்கு மேலே கிடைக்குங்க. டோக்கன் டைம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது.
அதுக்கு அடுத்தது மேம் நாங்கள் டிசம்பர் 2ஆம் தேதி அங்க பிரதர்ஷனம் செலக்ட் ஆகி இருக்கோம். நாங்கள் நவம்பர் 4ஆம் தேதி அங்க பிரதர்ஷனம் போகிறோம். 28 டேஸில் திரும்பவும் சேம் டிக்கெட் கிடச்சிருக்கு இடிப்பில். இந்த டிக்கெட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட டைம் கேப் அப்படின்றது 90 டேஸாக இருந்துச்சு. நம்ம டைரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃப்ரீயாகவே புக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து நவம்பர் 4ஆம் தேதி வந்து புக் பண்ணியிருப்பீங்க. இப்போ எலக்ட்ரானிக் டிப்புக்கு வந்ததுனால ஸோ எலக்ட்ரானிக் டிப்போட ப்ராசஸ் வேறு, அங்க பிரதர்ஷன டிக்கெட் செப்பரேட்டாக இருந்தப்போ அதோட ப்ராசஸ் வேறு. அதனால தான் உங்களுக்கு லக்கி டிப்லே கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து டிசம்பர் 2ஆம் தேதி வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து 180 நாள் கழிச்சு தான் திரும்ப நீங்கள் லக்கி டிப்பே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அப்போது உங்களுக்கு செலக்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து திரும்பவும் ஒரு அங்க பிரதர்ஷன சேவா வந்து பண்ண முடியும். இது உங்களுக்கு கிடைச்ச லக்கு. ஸோ வந்து ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்பயும் போல தான், அதில் எந்த வித்தியாசமுமே கிடையாது. அதே போல் ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து நாங்கள் சுப்ரபாத சேவாவுக்கு செலக்ட் ஆகியிருக்கோம், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த மந்த் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகாதவங்களும் பொறுமையாக தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பெருமாள் உங்களுக்கு இந்த சேவா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. ஒரு சிலர்லாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ட்ரை பண்ணி இந்த வருஷம் சுப்ரபாத சேவா பார்த்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் மனசை தளர விடாமல் நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். கண்டிப்பாக கிடைக்குன்ற நம்பிக்கையில் ட்ரை பண்ணுங்கள். பிரம்மோற்சவம் டைமில் நேரடி சர்வதர்ஷனம் இருக்கா, அலோவ் பண்ணுவாங்களான்னா ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே கேன்சல் பண்ண கிடையாது. எஸ்எஸ்டி டோக்கனோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் இருக்கும். நீங்கள் வர்றப்ப உங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லைனா நீங்கள் நேரடி சர்வதர்ஷனத்தில் க்யூவில் ஜாயின் பண்ணி கூட சாமி வந்து பார்த்துக்கலாம். கருட சேவை டைம்லலாம் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. க்ரௌட் அப்படிங்கிறது நார்மல் டேஸை விட 1 லட்சத்துக்கு மேலே பக்தர்கள் வந்து வருவாங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே டிடிடி பண்ணியிருப்பாங்க. பட் தரிசனத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம வந்து கேலரியில் இடம் பிடிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டு. பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகன சேவைகள் வந்து இருக்கும். ஸோ நீங்களும் போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த பிரம்மோற்சவத்தில் நடக்கக்கூடிய வாகன சேவைகள் வந்து பார்த்து பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.